ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் டேட்டா சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, பைத்தான், சீஷா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AWS, அஷ்யூர் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜைல் மெத்தடாலஜிஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லா குக்கீஸும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் கண்ட்ரி, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, ஸ்டேட்டு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூவில் வந்து சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவைலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் ஸ்டாஃப்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 60% அண்ட் எபோவ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்சன்டேஜ் வந்து 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸலில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பாயிண்டில் நல்ல ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே யூசர் லாகின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்களே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா யூசர் லாகினை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த கம்பெனியில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூசர் லாகினுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா IBMலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குருகிராம், பெங்களூர், சென்னை, மும்பைன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஜெண்டர், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், அதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைவசி பாலிசிலாம் படிச்சுட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.